சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை நடத்த அனுமதி கேட்டு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு உயர்கல்வித்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ளது. இதேபோல் கல்வியியல் பல்கலைக்கழகத்திலும் பட்டமளிப்பு விழா நடைபெறாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஏராளமான மாணவர்கள் அடுத்த கட்ட உயர்கல்வியில் சேர முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2 பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்கள் இல்லாததால் பட்டமளிப்பு விழா உடனடியாக நடத்த அனுமதி அளிக்க வலியுறுத்தி ஆளுநர் RN ரவிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குரூப் 1 தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரிய வழக்கில் TNPSC நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் 6 வினாக்களில் மொழிபெயர்ப்பு தவறுகள் இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதனால் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்கவும் தவறான வினாக்களுக்கு சலுகை மதிப்பெண் வழங்கவும் கோரிக்கை வைத்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தவறான வினாக்களுக்கு சலுகை மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக TNPSC தலைவர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த போலி NCC பயிற்சியாளர் சிவராமன் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலியாக NCC முகாம் நடத்தி 13 மாணவிகள் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட போலி NCC பயிற்சியாளர் சிவராமன் மீது மாவட்ட SP அலுவலகத்தில் மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் வழக்கறிஞர் என்று கூறி நிலத்தை மீட்டு தருவதாக 5 பேரிடம் 36 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாகவும் அதனை மீட்டுத் தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கல்குவாரி வெடிவிபத்தில் 2 உயிரிழப்பிற்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த TN பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக தனியார் கல்குவாரி ஒன்று இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியமே இந்த விபத்திற்கு காரணம் என்று இறந்தவர்களின் உறவினர்கள் சார்பில் மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உரிய நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். வைணவ மதத்தை இழிவுபடுத்தி இருப்பதாக இயக்குநர் ப. ரஞ்சித் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. விக்ரம் நடிப்பில் ப. ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்கலான் திரைப்படத்தில் புத்த மதத்தை உயர்த்த வைணவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக பூந்தமல்லி நீதிமன்ற பெண் வழக்கறிஞர் பொற்கொடி புகார் அளித்திருந்தார். சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்காவிட்டால் படத்துக்கு தடை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் வழக்கறிஞர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இவ்வளோ தங்கலான் படத்துல நுழைக்கிறதுக்காக சிறு தேவதைகளையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் இவ்வளோ மட்டமாக இவ்வளோ ஒரு காமெடியான சீன்ஸாக காமிச்சு அவரோட எதிர்ப்பை புத்த மத அரசியல் அங்கே நுழைக்கிறதுக்காக வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இவ்வளோ மட்டம் தட்டுவாருன்ட்டு நாங்கள் கனவுலேயே எதிர்பார்க்கல. இதுவரைக்கும் அவரோட சாதி எதிர்ப்பு போராட்டங்களை தான் நாங்கள் படங்களில் பார்த்தோம். சொந்த சாதியிலேயே மதத்தை காமிச்சு எங்களை கேவலப்படுத்துறத அந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்க்கிறோம் சார். இதுதான் எங்களோட கம்ப்ளைண்ட்டாக இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் நான் கொடுத்து வந்திருக்கேன். ஜவ்வாது மலையில் பெய்த கனமழை காரணமாக பீமன் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் கனமழை பெய்தது. இதனால் ஜமுனா மரத்தில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து வேகமாக அதிகரித்து வருகிறது. இதன் உடனடியாக பீமன் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கும் அதனை வேடிக்கை பார்ப்பதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை நீர்வீழ்ச்சிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த கோட் திரைப்படத்திற்கு திரைப்பட தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக விஜய் பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து இனி படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று விஜய் அறிவித்துள்ளார். இதனால் விஜயை திரையில் கண்டு விடை கொடுக்க ரசிகர்கள் தயாராகி வருகின்றனர். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தில் பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் சமீபத்தில் கோட் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் கோட் திரைப்படத்திற்கு UA சான்றிதழை திரைப்பட தணிக்கை குழு வழங்கியுள்ளது.